ஃப்ரெண்ட்ஸ், இந்த உலகத்தோட வித்தியாசமான விமானங்கள பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம முதல்ல பார்க்க போகிறது அவ்ரோகார். பார்க்கறதுக்கு ஸ்பேஸ் ஷட்டில் மாதிரியே இருக்கிற இந்த விமானமானது அமெரிக்காவில் இருக்க கனடாவில் தான் உருவாக்கப்பட்டிருக்கு. 1959 உருவாக்கப்பட்ட இந்த விமானமானது பரிசோதனைக்காக உருவாக்கப்பட்ட ஒரு மாடலாம். அடுத்தது நார்த்ராப். 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் சிறந்த குண்டுவீச்சு விமானமா பயன்பட்ட இதையும் பரிசோதனைக்காக தான் உருவாக்கியிருக்காங்க. இந்த விமானமானது பின்பக்கம் அதிக ரெக்கைகளையும் முன்பக்கம் தட்டையான வடிவத்தையும் கொண்டிருக்கு. அடுத்தது ஸ்டீபா கேப்ரோனி. பார்க்கறதுக்கே சின்னதா இருக்க இந்த விமானமானது 1932 உருவாக்கப்பட்ட ஒரு பரிசோதனை விமானமா. அடுத்தது SF-82. இந்த விமானமானது பார்க்க மாற்றான் படத்துல இருக்கிற 2 சூர்யாவை இணைச்ச மாதிரியே இருக்குது. நீண்ட தூரம் பயணிக்கிறதுக்காக 2 மாஸ்ட் விமானங்களை இணைச்சி இந்த விமானத்தை உருவாக்கியிருக்காங்க. நாம அடுத்ததா பார்க்க போறது ஏரோசைக்கிள். ஒரு மனிதரால சுலபமா வேவு பார்க்கறதுக்கு ஏத்த மாதிரி அமெரிக்க ராணுவமானது 1954 இந்த விமானத்தை உருவாக்கியிருக்கு. இன்னைக்கு ஆட்டோமேட்டிக்கா வேவு பார்க்குற ட்ரோன் மாதிரி அந்த காலத்துல மனிதர்கள் போய் வேவு பார்க்கறதுக்காக இந்த விமானத்தை உருவாக்கியிருக்காங்க. அடுத்தது ஹைப்பர் 3. 1969 நாசா அமைப்பு இந்த விமானத்தை உருவாக்கியிருக்கு. இந்த விமானத்தோட ரெக்கைகள் மட்டும் இல்லாம இந்த விமானமே ஒட்டுமொத்தமா மேல பறக்கிறதுக்கு ஏத்த மாதிரி இந்த விமானத்தை வெயிட்லெஸ்ஸா உருவாக்கியிருக்காங்க. நம்ம கடைசியா பார்க்க போறது கேப்ரோனி. இந்த விமானமானது 9 ரெக்கைகள் கொண்ட ஒரு பறக்கும் கப்பல்னே சொல்லலாம். அமெரிக்காவை சேர்ந்த கேப்ரோனிங்கிற ஒருத்தர் தான் இந்த விமானத்தை உருவாக்கியிருக்காரு. இந்த விமான கப்பலானது 2வது முறை பரிசோதனை செய்யும் போது ஃபெயிலியர் ஆயிடுச்சான். இந்த விமானத்தை மறுபடியும் உருவாக்க அதிக செலவு ஆகுங்கிறனால இந்த விமானத்தை உருவாக்காமலே விட்டுட்டாங்களாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.